ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா இஸ்ரோ நிறுவனம் தாங்க. இவங்க இப்போதைக்கு வேலை வாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 36,000 அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது ஃபர்தராக நம்ம வீடியோ போடுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரோ நிறுவனம் இப்போதைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு வந்து 4ஆம் தேதி 4வது மாதம் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆத்தரைஸ்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல். ஓகேங்களா? ஸோ எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60 வயசுக்கு கீழே இருக்கணும். சரிங்களா? 60 வயசுங்க. 60 வயசுக்குள்ளே நீங்கள் ஒரு 2 வருஷம் நீங்கள் வேலை பார்த்தாலும் டெஃபினட்டாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கன்சல்டேஷனும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கன்சல்டேஷன் ரூம் இருக்கும், நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இந்த ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு ரோலு தாங்க. ஸோ கான்ட்ராக்ட் வந்து ஒரு 6 மந்த்ஸ் பீரியடுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெம்யூனரேஷன் சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 12,000லேருந்து 36,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 36,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. செலெக்ஷன் வந்து வெறும் பர்சனல் இன்டர்வியூ தான். ஓகேங்களா? பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வச்சு உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பரசாலா அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க வந்து ஒரு ஆஃபீஸராக தேடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு கன்சல்டேஷன் ரூம் இருந்தது அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, ஆத்தரைஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அட் நெட்டயம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே உங்களுக்கு எம்பிபிஎஸ் வேணும், குறைஞ்சது ஒரு 2 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 60 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு கன்சல்டேஷன் ரூம் இருக்குப்பா, நல்ல ஃபெசிலிட்டிஸோடு எங்களுக்கு நெட்டயத்தில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு மியூச்சுவல் ஒரு 6 மாதம் கான்ட்ராக்ட் பேசிஸில் வச்சுக்கோங்களேன். ஃபர்தராக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சேல்ரி அதே மாதிரி 12,000லேருந்து 36,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான். ஓகேங்களா? அது போக டெர்மட்டாலஜிஸ்ட்டுன்ற ரோலுமே இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, எம்டி படிச்சிருக்கணும், இல்லைனா டிஎன்பி டெர்மட்டாலஜிஸ்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லை பிஜி டிப்ளமோ இன் டெர்மட்டாலஜிஸ்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன குறைஞ்சது நீங்கள் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. அதே போக 60 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் ரூம் வந்து திருவனந்தபுரத்தில் எங்கே வச்சுருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக ஒரு 6 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸில் 6 மாதம், அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கன்சல்டேஷனுக்கு 400 மேனிக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கன்சல்டேஷனுக்கு 400 மேனிக்கு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது போக டென்டல் சர்ஜன் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதுக்கு வந்து பிடிஎஸ் படிச்சிருக்கணும், குறைஞ்சது ஒரு 2 வருஷம் நீங்கள் வேலை பார்த்து இருந்திருக்கணும், 60 வயசுக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸோடு ஒரு கிளினிக் வச்சுருக்கணும். எங்கே அப்படின்னா ஸ்ரீகரியம் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இனிஷியலாக 6 மாதம் நீங்கள் வேலை பார்க்கணும், ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவுமே வந்து கிளைம் பண்ணியிருந்துருக்கலாம், சிஹெச்எஸ்எஸ்ஆர்ஓ பேசிஸில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். தேங்க்யூ.